வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்லா புளிப்பாக கார சாரமாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மத்தி மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் டேஸ்ட்டுக்கு குறையே இருக்காதிங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட பயப்படாமல் செஞ்சிடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. வாங்க இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து நான் குட்டியாக கட் பண்ண போல் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகா இது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு, வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கலர் மாதிரி வந்த உடனே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு எப்பவுமே வெங்காயம் அதிகமாக சேர்க்காதீங்க, குழம்பு சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி வெங்காயத்துக்கு 2 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் மிச்சமாக சேர்த்தா மீன் குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதே ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப அதிகமான ப்ராசஸே இல்லைங்க இந்த மீன் குழம்புக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். பொருட்களும் அதிகமாக தேவையில்லை. ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட வீட்டில் அரைச்ச ஆலினால் குழம்பு மிளகாய் தூள். எதுக்காக ஆலினால் சொன்னால் இந்த ஒரு தூள் போதுங்க, எல்லா குழம்பையும் நம்ம செஞ்சிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மொத்தமாக இதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள்லேயே மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா எல்லாமே இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கவே தேவையில்லை. குழம்போட ஸ்மெல்லே மாறிடுங்க. அவ்வளோதாங்க. மசாலாவை பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ குழம்பு அந்தளவுக்கு நல்லா கலராக இருக்குங்க. அதே போல் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கங்க. அதிகமாக வச்சிங்கனாக்கா கரிஞ்சு போயிடும், கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நல்லா ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறோம். நல்லா சுண்டி வரணுங்க. சுண்டி வர்றதுக்காக இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். பக்கம் நல்லா சுண்டி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மாங்காவை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதில் மாங்காய் போட்டால் மீன் குழம்பு, அதுவும் மத்தி மீன் குழம்பு சொல்லவே தேவையில்லை. மாங்காய் போட்டு செய்யக்குள்ள நல்லா புளிப்பு சூப்பராக இருக்குங்க. மாங்காவை போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வரணுங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தை நம்ம குழம்ப இறக்கிடலாங்க. இறக்கி தாளிச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. சேர்க்கக்குள்ளே எவ்வளோ குழம்பு இருந்துச்சு இப்போ பாருங்கள். பாதிக்கு பாதி சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்குள்ளே ஸ்மெல்லு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு மத்தி மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 மீன் மட்டும் எடுத்துட்டேங்க வறுக்கிறதுக்காக. மீதி மீன் எல்லாத்தையும் நம்ம தண்ணியெல்லாம் புழிஞ்ச மாதிரி குழம்புல சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மத்தி மீன் குழம்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னு தெரியல, அந்த பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இந்த மீனில் இருக்கிற அந்த டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்குங்க. எப்போவுமே கிடைக்காது. கிடைக்கக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மீனெல்லாம் சேர்த்துட்டு கிண்டி விட்டுறாதீங்க. மீன் உடஞ்சிரும். லைட்டாக மெதுவாக அந்த மீன் முழுகிற அளவுக்கு லைட்டாக கரண்டியாலேயே அமுத்தி விட்டுட்டு அப்படியே இது ஒரு 10 நிமிஷம், 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க டைம். சட்டுன்னு வந்துடும். இது மத்தி மீன் இல்லைங்களா, சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ பாருங்கள் மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் சிம்லேயே தாங்க வச்சு வேக வச்சேன், ஹையில் வைக்கல. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மீன் குழம்பு அதே சமயம் அதிகம் எண்ணெய் சேர்க்காதீங்க. 2 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகலப்பு சேர்த்துட்டு குழம்புல பாதி வெங்காயம் சேர்த்து மீதி வெங்காயம் எடுத்து வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுப்பில் இருக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டே தாளிக்க பிடிக்குனாக்கா ஃபஸ்ட்டே தாளிச்சுக்கங்க. எப்போவுமே கடைசி தாங்க தாளிப்பேன். அப்போ தான் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தாளித்து குழம்புல கொட்டினதுக்கப்புறம் இப்போ கடைசியாக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மத்தி மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் சுட சுட சூடான சாதம்,
அந்த சாதத்துக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மத்தி மீன் குழம்போடு எடுத்து ஊற்றிக்குங்க. நான் 2 மீன் தான் வைக்க போகிறேன். கூடவே மாங்காய் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட பயப்படாமல் இந்த மெத்தடில் செய்யுங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாகவும் இருக்கும். இன்னொரு மீனை எடுத்து போட்டுக்கலாம். அதிகமாக சாதம் கம்மியாக வச்சுருக்கிறதுனால 2 மீன் மட்டும் வச்சுக்கலாம். அதிகமாக வைக்க தேவையில்லை. மீன் குழம்புக்கு ஆம்லேட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதை மாதிரி சாப்பிட்றது பிடிக்கணும்னு சொல்லுங்கள். மீனை ஓரமாக எடுத்து வச்சுட்டு சுட சுட சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சூடான மீன் குழம்பு நல்லா பெரட்டி அது கூட கொஞ்சமாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த மத்தி மீன் சாப்பிடக்குள்ள இப்போ நீங்களும் கிடைச்சா விட்டுறாதீங்கப்பா. இந்த முட்டையோடு சேர்த்து அந்த குழம்பு சாதம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் மத்தி மீன் எங்கே கிடைச்சாலும் எப்போ கிடைச்சாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.